கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ. ரேவதியுடைய எம்டி யாராக இருக்கும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு காத்திருந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க சாமுண்டீஸ்வரி. பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா? சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி மேலே சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் ரேவதியுடைய எம்டியை பார்க்கணும்னு இங்கே ஆஃபீஸ் வந்துட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த தடவையும் ரேவதி கூட ஆஃபீஸ்க்கு வராங்க. ரேவதியும் கார்த்திக்கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு கார்த்தி பழைய எம்டிக்கு கால் பண்ணி உங்களுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரியாக வந்து பார்க்குற நேரம் கரெக்டாக பழைய எம்டி உட்காந்துட்ருக்க, என்னது கார்த்தி இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா ஆஃபீஸ் விட்டு கார்த்தி காரில் போகிறத, அதாவது அந்த ஆஃபீஸ்லேருந்து காரில் போகிறத சாமுண்டீஸ்வரி அங்கே வெயிட் பண்ணி இருந்து பார்க்குறாங்க. அப்போது இங்கேயும் ஆள் மாறாட்டம் செஞ்சு என்னை ஏமாற்றிட்டானா, ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட காரில் உட்காந்துட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. அதாவது கார்த்தி தான் ரேவதியுடைய எம்டி அப்படின்றத சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றதாங்க இந்த ப்ரோமோ. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. ஸோ ரேவதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரி சொன்னால் ஏன் எதுக்குன்னு ரேவதி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அதையும் மீறி ரேவதி எப்படி வேலைக்கு போக போகிறாங்க, கார்த்தி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வரப்போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஸோ நேருக்கு நேர் மோதிக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் மருது தான் அந்த முருகனுடைய பாஸ் அப்படின்றத லாஸ்ட் எபிசோட் ப்ரொமோவில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவருடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாத்தையும் கார்த்திக் கண்டுபிடிப்பார். அதே சமயம் தாத்தா பாட்டி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு 6 மாதத்துக்குள்ளே நிரூபிக்கிறன்னு வேற டைம் கேட்டிருந்தாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. ரேவதியுடைய பிரச்சனை, நினைவுகள், ஏகப்பட்ட கதைக்களத்தோட நகர்வுகளோடு இருக்க போகுது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோட கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.